என் அப்பனே கணேசா, குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரா, குரு சாக்ஷாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. ஒரு தரம் மகாபெரிவா ஒரு ஊரில் முகாம் போட்டிருந்தார். அவர் தரிசனம் பண்ணுறதுக்கு கேட்கணுமா, பெரியவா வந்திருக்காருனாக்கா பக்தர்கள் கூட்டத்தை ஏராளமான பக்தர்கள் வந்திருந்தா. அந்த கூட்டத்தில் ஒரு வயசான ஏழை ஒருத்தர் ரொம்பவும் சோர்வாக இருந்தார். அவர்கிட்ட பணமோ இல்லை உணவோ எதுவுமே இல்லை. ரொம்ப தூரம் நடந்து வந்த களைப்பு வேற அவருக்கு. ரொம்ப பசி வேற தாங்க முடியல. அவர் மகாபெரிவாளை தரிசனம் பண்ணிவிட்டு அமைதியாக ஒரு ஓரமாக போய் உட்காந்து விட்டார். தன்னோட பசியை பற்றி யார்கிட்ட சொல்ல முடியும்? மகாபெரிவா அவரை பார்த்ததும் அருகில் இருந்தார். அவர்கிட்ட கூப்பிட்டு அவருக்கு சாப்பாடு கிடச்சிதா அப்படின்னு கேட்டார். அவள்லாம் எங்களுக்கு தெரியாதே அப்படின்னு சொல்லிட்டான். உடனே பெரியவா, முதல்ல அவருக்கு சாப்பாடு கொடுங்கோ, வயிறு நிறைஞ்ச பிறகுதான் மற்ற விஷயங்கள்லாம் அப்படின்னு சொல்லிட்டார். அந்த முதியவருக்கு சாப்பாடு கொடுத்தா. சாப்பிட்டவுடன் அவரோட கண்களில் கண்ணீர் வந்தது. அவர் பெரியவா கிட்டக்க, நான் எதுவுமே கேட்கலையே, என் பசியை மட்டும் பெரியவா எப்படி தெரிஞ்சுட்டார் அப்படின்னு ஆச்சரியப்பட்டார். மகாபெரிவா புண்டகையோட, பக்தன் சொல்லாமலேயே அவன் தேவையை அறிந்து கொள்வது தான் இறைவனுடைய கருணை அப்படின்னு சொல்லிட்டார். உண்மையான மகான்கள் பக்தர்களின் தேவையை அவர்கள் சொல்லாமலேயே உணர்ந்து தக்க நேரத்தில் உதவி செய்வார்.